யாத்திரை பத்து யாத்திரை பத்தில் 4 மந்திரம் முடிச்சிட்டோம். 5வது மந்திரம் 5லையும் ஒரு அற்புதமான பதிகம், நல்ல பதிகம். 5வது மந்திரம் என்ன சொல்லுது? விடுமின் வெகுளி வேட்கை, பொருள் கோபம், ஆசை முதலியவற்றை விடுங்கள். யாத்திரை பத்து, அதை யாத்திரைக்கு தகுதிப்படுத்துறது தான் யாத்திரை பத்து. இந்த தகுதி இல்லைன்னா நீங்கள் யாத்திரை வர முடியாதுன்னு அர்த்தம். அதுதான் இந்த பதிகத்தினுடைய நோக்கம். யாத்திரை போகிறது கூட கிடையாது. இந்த நேரத்தை விட்டால் உங்களுக்கு வேறு சிறந்த நேரம் இல்லை. இறைவன் திருவடி கீழ் திருக்கூட்டத்தோடு போய் அடைவதற்கு விரும்புங்கள். திருக்கூட்டம் எத்தனாவது தடவையாக வருது? 3வது தடவையாக. இருக்கிறதே 5 மந்திரத்தில் 3 தடவை வந்தாச்சு. அடையுங்கள். சிலோகத்தினுடைய கதவுகள் அடைக்கப்படுவதற்கு முன்பு போய் சேர்வோம். சிவலோக அருகே சென்று உள்ளமுருகி புயங்க கூத்து என்ற கூற்று நிகழ்த்துகின்ற இறைவனை, நம்மை அடிமை கொண்டவனை புகழ்வோம். குறிப்புரை: சாத்து கூட்டம். சிவபுரம் மோட்சம். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம். கோபம், ஆசைகளை விடுங்கள். இந்த கோபம், ஆசை இவைகளெல்லாம் மும்மல காரியங்கள். பிரகிருதி மாயையினுடைய தாக்கத்தால் வருவது. இதனை பஞ்சக்லேசம் என்று சொல்லுவாங்க. பஞ்சக்லேசங்களில் சேரும். இதெல்லாம் பஞ்சக்லேசம். மும்மலத்தின் காரியங்களையே என்ன விடலை, ஒரு மும்மலத்தை எப்படி விடுறது? அதான் மாணிக்கவாசகர் கேள்வி. ஆனால் தலைப்பு என்ன சொல்லுது? அனுபவ அதீதம். இது ரொம்ப யோசிக்கணும். முதல்ல தலைப்பு பொருத்தமாங்கிறத ஒரு நாள் பேசணும். இந்த பதிகத்துக்கு இந்த தலைப்பு பொருத்தமாங்கிறத ஒரு நாள் பேசணும். மும்மலங்களின் காரியங்களையே விடலை, மும்மலத்தை என்றைக்கு விடுவது, மும்மல வாசனை என்றைக்கு விடுவது என்பதுதான் மாணிக்கவாசகர் கேட்கும் கேள்வி. அடுத்தது, இந்த வாய்ப்பை விட்டால் வேறு வாய்ப்பு இல்லைங்கிறார். வேறொரு சமயம் இல்லை, காலம் இல்லை. காலம் இனி இல்லை, மிகவோர் காலம் இனி இல்லை. இப்படி ஒரு சிறந்த வாய்ப்பு எப்பவும் கிடைக்காதுங்கிறார். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் சைவம் சார்ந்த வாய்ப்புகள் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இப்போ இளைய தலைமுறைக்கு நம்ம ஊரில் இருக்கிற வாய்ப்பு பக்கத்தில் எங்கேயுமே கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிற வாய்ப்பு பக்கத்தில் எங்கேயுமே கிடையாது. எந்த ஊரில் மேடை போட்டு 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்தை குழந்தைகள் கொடுக்க யார் தயாராக இருக்காங்க? ஏதோ தொடங்குறதுக்கு முந்தைய 2 நிமிஷம் பாடும்பா. அப்போ இது குழந்தைகளுக்கு வாய்ப்பான ஒரு இடமா இருக்குது. இப்படி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வகையில் எதாக இருக்கிறது, சிறந்ததாக இருக்குது. உடுமலைக்கு இது சிறந்த காலம்னு சொல்கிறோம்ல, உடுமலையில் இளைய தலைமுறைக்கு சிறந்த காலம். அதே மாதிரி மாணிக்கவாசகர் அவர் புறப்பட்ட டைமை சரியாக சொல்கிறார். இது ஒரு சரியான நேரம். இப்போது வேலை வாய்ப்பை நம்ம தேடுறதுக்கும்
அரசாங்கமே வேலைவாய்ப்பு தேடி தர்றதுக்கு வித்தியாசம் இருக்கா? அரசாங்கம் வந்து என்ன முகாம் நடத்துது? வேலைவாய்ப்பு முகாம் நடத்துது. அதில் வேலை வாங்குறது ஈஸி இல்லை. மாணிக்கவாசர் முகாம் நடத்திட்டு இருக்கிறார். இந்த டைமில் வந்தீங்கன்னா வேலை வாங்கிடலாம், எங்கே போயிடலாம், உங்களுக்கு சேர்த்து அட்டண்டன்ஸ் போட்டுடுறேங்கிறாரு. அதனால தான் வேறு சமயம் இல்லைன்னு சொல்கிறார். விஷயம் இதுதான். நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிடுறேன், நான் சாமிகிட்ட உங்களுக்காக பேசுகிறேன் அப்படிலாம் அதுக்கு அர்த்தம். அதுதான் வேறு டைம், இதை விட்டிங்கன்னா வேறு டைம் இல்லைங்கிறாரு. வேலைவாய்ப்பு முகாம் வச்சு அரசு வேலை வாங்கி தர்றதுக்கும் நாம் போய் ஒரு கம்பெனியாக ஏறி இறங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அது அந்த வித்தியாசம்தான் இது. அடியார் கூட்டத்துடன் போவோங்கிறார். இந்த மேலே இருக்கிற அடியாரை எடுத்திங்கன்னா முதல் மந்திரத்தில் ஒன்று சேருங்கனார், ஒருபடு மீன். ரெண்டாவது மந்திரத்தில் அடியார் இல்லை. மூணாவது மந்திரத்தில் பண்டை தொண்டரோடும் அவன் அருள் வெளியினார், போகலாம் அப்படின்னாரு. இந்த மந்திரத்தில் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாரு? அந்த இறைவன் திருவடி கீழ் போகிறதுக்கு நம்ம அடியார் கூட போகலாங்கிறார். இறைவன் திருவடியை அடைகிறதுக்கே நம்ம கூட்டமாக போகலாங்கிறார். 3 வேறு வேறு கான்செப்ட் ஒன்றுக்கொன்று முதிர்ந்த நிலையில் சொல்கிறார். இறைவன் திருவடியை அடைகிறதுக்கு நம்ம கூட்டமாக போகலாம், அதுக்கு நீங்கள் முதல்ல சம்மதம் தெரிவிங்கிறார். இசை மீன் போவதற்கு ஒருபடு மீன், மனசில் ஒரு சம்மதம் வரணுமல்ல, மனதில் சம்மதம், அது விஷயங்கள்ங்கிறார். திருவடியை அடைவதற்கு, இந்த திருவடியை அடைய என்பது முதல் மந்திரத்தில் இல்லை. மூணாவது மந்திரத்தில் அருள் குறிப்பு தான் இருக்குது, திருவடி இல்லை. இந்த மந்திரத்தில் தான் நம்ம கூட்டமாக எதை போய் அடையலாம், திருவடியை அடையலாங்கிற இந்த வேறுபாடு தெரிஞ்சு படிக்கணும். அதை அதில் பதிவு செய்கிறார். சிவலோக கதவு அடைப்பதற்கு முன்பு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த சிவலோக கதவு என்பதெல்லாம் உருவகம். மோட்சங்கிறது ஒரு அருவ நிலை. நாம் எப்படி ஒரு கோயிலுக்கு கதவு கோபுரம் கற்பனை செய்து கொள்கிறோமோ அதே மாதிரி மோட்ச உலகமும் அப்படி இருக்கணும் ஒரு கற்பனை செய்துக்கிடுறோம். உண்மையில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மை விளக்கம்ங்கிற நூலில் சென்று இவன் தான் ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை படித்தா இது புரியும். சென்று இவன் தான் ஒன்றில் சிவபுராணம் சிதையும், அன்று அவன்தான் ஒன்றில் அந்நியமா, இன்று 2 மற்ற நிலை ஏது எனில் ஆதித்தன் அந்தனுடைய குற்றமர நின்றது போல் கொள் அப்படிங்கிறது அந்த மந்திரம் சொல்லுது. அந்த மந்திரத்துக்கு என்ன பொருள்? இறைவனை அடைதல் என்பது உயிரும் இறைவனை நோக்கி போகாது, இறைவனும் உயிரை நோக்கி வரமாட்டார். 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அந்த உயிர் இருக்கிற இடத்துலையே எதை அடையும்? வீடு பெற்று அடையும். நாம் நமக்கு புரிகிறதுக்காக மோட்சத்துக்கு போகிறாரு, சொர்க்கத்துக்கு போகிறாரு, நரகத்துக்கு போகிறாரு, நாமளே என்ன செய்கிறோம்? புரிவதற்காக அதுக்கு கதவு இருக்குது, தெற்கு வாசல் இருக்குது, வடக்கு வாசல் இருக்குதுன்னு நமக்காக சொல்கிறோம். அது உரையாசிரியர் சிவபுரம் என்பது வீட்டிற்கு உருவகம் அப்படிங்கிறார். உருவகம் பண்ணியிருக்கிறாங்க, உண்மையில் அது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். அது ஒரு அருவ பொருள். வீடு பேர் என்பது காட்ட முடியாத பொருள். கதவு அடைப்பதற்கு முன்பு போவோன்னு சொன்னது மேலே சொன்னது தான். இது ஏற்ற காலம்ங்கிறார். அதைத்தான் நம்ம காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மீன்னு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு திருவாசகத்தில். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மீன். அதாவது சைவத்தில் காலம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம இந்த வகுப்பு எடுக்கலைன்னா ஒன்றும் பிரபஞ்சம் எதுவும் அழிஞ்சிடாது, திருவாசகத்தை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடாது. ஆனால் இந்த காலம் ரொம்ப முக்கியம். இந்த சனிக்கிழமை இந்த மணியில் நாம் என்ன செய்தோம்னு எது வாட்டம்? நம்ம உயிர் நம்மளை வாட்டம். இன்றைக்கி நாம் என்ன செய்தோம், நம்ம என்ன படித்தோம் என்று வாட்டம். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின்னு சொல்கிறார் ஒரு இடத்துல. ஆமாம், திருப்பாண்டி பதிகத்தில். இதே திருவெம்பாவையில் ஒரு இடத்துல சொல்கிறார், அந்த எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அத்தனையும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. அந்த வரி எடுத்திங்கன்னா இந்த வரி புரிஞ்சிடும். ஆமாம், அதில் அது அந்த இவ கேட்குறார், எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்குறார். அதற்கு அந்த வெளியே நிற்கிற பெண் சொல்கிறா, நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோங்கிறத எண்ணி சொல்கிறோம், அது வரைக்கும் நீ தூங்காத. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் எண்ணி சொல்லுவதற்கு சில வினாடிகள் ஆகும், அந்த வினாடியை கூட இந்த மார்கழி அதிகாலை நேரத்தில் நீ வீணாக்காதேன்னு அர்த்தம். சைவத்தில் எது பெரிய பாவம்?
காலத்தை வீணாக்குதல் பாவம். இன்றைக்கி நம்ம நிலைமையும் இந்த பதியமும் சரியாக போச்சு. இன்றைக்கி நம்ம நிலைமையும் பதியமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. புரியுதா? காலத்தை வீணாக்கக்கூடாதுங்கிறது தான் செய்தி. அதனால தான் கதவு அடைக்கிறதுக்கு முந்தி போகும்னு சொன்னது. கதவும் கிடையாது, ஜன்னலும் கிடையாது. அது நான் சொல்ல, காசு பிள்ளை சொல்கிறாரு, வீட்டிற்கு உருவகம். ஏன்னா நம்ம எப்படி பழகிட்டோம், நம்ம இப்படியே கோயில் கதவு தெற்கு வாசல் வடக்கு வாசல் பழகிட்டோம். அப்போ மோட்சத்தையும் நம்ம எப்படி தான் கற்பனை பண்ணுவோம், அப்படி தான் கற்பனை பண்ணுவோம். அதனால் ஞானிகளும் அது போலவே நமக்கு புரியும்படியாக சொல்கிறாங்க. அதை இதில் சொல்கிறாரு. அதாவது நாம் அந்த இடத்துல போய் இறைவனை புகழை பாடுவோங்கிறார். இறைவன் புகழை பாடுவோம். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடு வேண்டாம். அந்த இடம்தான் கும்பிடுவோங்கிறத இங்கே பாடுவோன்னு சொன்னார். அதாவது அந்த நான் உள்ளம் உருகி பாடுவோம் என்று சொன்னது, இறைவனை புகழ்தல் எப்பவும் முடிவுக்கு வராது. நம்ம சைவத்தில் அம்மையிடத்திலேயே இறைவன் சொல்கிறாரு, என்பால் நின் பூசனை முடிவதில்லை. பூஜையினுடைய ஒரு அங்கம் என்னது? புகழ்தல். அப்போ இறைவனையே மோட்ச உலகத்தில் போய் இறைவனை பார்த்தாலும் திருவடியில் கலக்கு வரைக்கும் என்ன உண்டு? புகழ்தல் உண்டு. இப்போ சேரமான் பெருமாள் நாயனார் இறைவனை போய் எந்த ஊரில் போய் புகழ்ந்தார்? உலா எங்கே போய் பாடினார்? அது புரிஞ்சுதுன்னா இது புரிஞ்சிடும். கைலாயத்தில் போய் எது உறுதியாயிட்டு இனி பிறவி கிடையாது, அங்கே போய் புகழ்ந்துட்டு இருந்தார்ல, அந்த இடம் புரிஞ்சுதுன்னா இந்த இடம் புரிஞ்சிடும். அங்கே போய் எதுக்கு புகழ்ந்தாருன்னு கேட்கக்கூடாது. சைவத்தில் வணங்குதல் புகழ்தலுக்கு எல்லை கிடையாது. திருவடியில் கலந்து தன் இருப்பு தெரியாத நிலைக்கு போகும் வரைக்கும் சாதனை கம்பல்சரி. சாதனத்தை விடக்கூடாது. அதைத்தான் இதில் சொன்னார். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு. சாத்துனா கூட்டம். உடன் போவதற்கு ஒருப்படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமே. புடைனா பக்கம். நேற்று கூட பெரிய புராணத்தில் வந்தது புடை. புடைபட்டுருகி புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. அடுத்த மந்திரம், மந்திரம் 6. புயங்க கூத்து ஆடுகின்ற இறைவனுடைய திருவடியை புகழுங்கள். மந்திரம் 5 இறைவனை புகழ்வோன்னு சொன்னது சிவபுரத்தில் போய். மந்திரம் 6 சொல்கிறது, இப்போ சொல்கிறது நில உலகத்தில். புகழுங்கள், வணங்குங்கள், மலர் சூடுங்கள், திருவடிக்கு மலர் சூடுங்கள். இந்த சாதனத்தை மட்டும் மனதில் பதிய வையுங்கள். துன்பங்களை எல்லாம் இகழ்ந்து விடுங்கள். இனிமேல் நமக்கு எந்த துன்பமும் வராதபடி புகழுடைய சிவபுரத்தை அடைந்து இறைவன் திருவடியை வணங்கி அங்கே வாழ்கின்ற அன்பர்களுக்கு முன்னால் போய் நாம் மனமுருகி நிற்போம். மனமுருகி நின்றோம் அல்ல, நிற்போம் தான். நிற்போம். புகழ்மீன் தொழுமீன் பூப்புனை மீன் புயங்கந்தாளை புந்தி வைத்திட்டு என்பது சாதனம். இந்த வரி 1 மனம் வாக்கு காய செயல்கள் சொல்லப்பட்டது. புந்தி வைத்திட்டு என்பது யோகம்.
எல்லா அல்லலையும் இகழ்மீன் எல்லா அல்லலையும் இனியோர் இடையூர் அடையாமேங்கிற வரி வந்து ரெண்டாவது வரி மேலை சாதனத்தின் பயன். மேலை சாதன பயன், மேலை சாதனமாகிய சிவபுண்ணிய பயன், திருவடி பயன் அல்ல, மேலை சாதனமாகிய சிவபுண்ணிய பயன். அந்த சாதனத்தின் இன்னொரு பயனாக நாம் எங்கே போகிறோம்? இறைவன் திருவடி சிவபுரத்தில் போய் அவன் திருவடியை வணங்குவோம். திருவடியில் கலப்போம் அல்ல, என்ன செய்வோங்கிறாரு? வணங்குவோங்கிறார். வணங்குவோம். அங்கே இருக்கிற அடியார்களுக்கு முன்னால் நெஞ்சம் உருகி நிற்போம். நெஞ்சம் உருகி நிற்போங்கிறது ஞான நிலை. இதுலேயும் அடியார் வருது. இந்த அடியார் வேற. இந்த அடியார் ஏற்கனவே எங்கே இருக்காங்க? இவர் ஒரு டீமோடு போகலாங்கிறாரு, அங்கே ஒரு டீம் உட்கார்ந்துருக்குது, அந்த டீமை சொல்லிகிட்டு இருக்கிறார். இந்த அடியார் வேற. அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போம். நிற்போங்கிறது இவர் கூட போனவங்க. அடியார் முன் சென்றுங்கிறது அங்கே இருக்கிற அடியார். இதுக்கு இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இடம் புரியும். செல்வர் சிவபுரத்துள் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து. அந்த பல்லோரும்ங்கிறது வேறு, செல்வருங்கிறது வேறு. ரெண்டு அடியார் வருதில்ல, அந்த மாதிரி இந்த இடம். அது போன்ற இடம் தான் இந்த இடம். அந்த சிவபுராணத்தில் வர்ற வரியை எழுதுனீங்கன்னா புரியும். செல்வர் சிவபுரத்துள், அது ஒரு கூட்டம். சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற, அந்த பல்லோர் யார்? அப்போ கூட்டம் எத்தனையோ பிரிஞ்சுட்டு அதை எழுதணும். அதை எழுதுனீங்கன்னா தான் இது புரியும். செல்வர் சிவபுரத்துள்னு சொன்னது ஒரு கூட்டம், பல்லோரும் ஏற்ற பணிந்துன்னு சொன்னது ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை ரெண்டாக காட்டுறாரு. எங்கே காட்டுறாரு? சிவபுராணத்தில் கடைசியில் முடிக்கும்போது காட்டுறாரு. அதே கான்செப்ட் தான் இப்போ போயிட்டுருக்குது. அதான் யாத்திரை பொறுத்தும் அந்த கான்செப்டுக்கு தான் போகுது. இப்போ நீங்கள் அங்கே நான் உங்களை கொண்டு விட்டது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த பதிகத்தை இணைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது சிவபுராணத்தில் முதல்ல வரல, எங்கே இருக்குது? கடைசி. இப்போ நம்ம பேசுகிறதும் என்ன பத்து? யாத்திரை முடிவு தான். ஆனால் அங்கே வந்து போய் சேருவாங்கன்னே சொல்லிட்டாரு. இங்கே அப்படி இல்லை, நாம் போவோம், துதிப்போம், புகழ்வோம், அப்படி தான் சொல்கிறார். ஏன் மாணிக்க வாசகரால் அப்படி சொல்ல முடியலன்னா, வந்திருக்கிற எல்லாருமே ஜீவன் முக்தர் அல்ல. யாரையும் கட்டி இழுக்கிறாரு, யாரையும் கட்டி இழுக்கிறாரு. அவர் தன்னுடைய தகுதியை குறைந்தவர்களையும் என்ன செய்கிறார்? கட்டி இழுக்கிறார். அதனால் அவரால் உறுதியாக என்ன செய்ய முடியாது. அங்கே போகலாம், இங்கே போகலாம், திருவடியில் கலந்துடலான்னு சொன்னால் அது சித்தாந்தத்துக்கு முரணாயிரும். அதனால தான் புகழ்வோம், வெளியே நின்று பாடுவோம், அங்கே நின்று பாடுவோம் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் இறைவனை திருவடி கலப்பை தள்ளி போடுறாருன்னு வச்சுக்கலாம். யாருக்காக? பிறரை சாதனம் செய்ய வைத்து, சாதிக்க வைத்து, ஒரே நேரத்தில் பயனடையலாங்கிறது யாருடைய எண்ணம்? மாணிக்கவாசருடைய எண்ணம். தன்னுடைய திருவடி கலப்பை மாணிக்கவாசர் பிறருக்காக என்ன செய்கிறாரு? தள்ளி போடுறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். தள்ளி போடுகிறாருன்னு எடுத்துக்கலாம். அதுதான் அதில் செய்தி. அதனால் நம்ம இறைவனுடைய திருவடிகளை வணங்கி அங்கே இருக்கிற அன்பர் முன் போய் மனமுருகி நிற்போம். அந்த மனமுருகிங்கிறது ஞான நிலையில் தான் வரும். இன்னும் இதில் அனுபவம் எதுவும் வரல. அனுபவம் கடந்ததெல்லாம் எதுவும் வரல. புகழ்மீன் தொழுமீன் பூப்பினை மீன் புயங்கந்தாளை புந்தி வைத்திட்டு இகழ்மீன் எல்லா அலலையும் இனியோர் இடையூர் அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தால் வணங்கி நாம். இது ஒரு திருக்கூட்டம். நிகழும் அடியார் முன் சென்று, அது இன்னொரு திருக்கூட்டம். நெஞ்சமுருகி நிற்போமே அப்படின்னு சொல்கிறார். 7வது மந்திரத்தினுடைய பொருள் எழுதும். நிலையில்லாத உலகிலே நிற்க விரும்புவார் நிற்பாராக. இன்னும் எங்கே கிளம்பலை? நில உலகத்திலேருந்து இன்னும் கிளம்ப விடலை. இவர் சுயநலவாதியாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பார்? கிளம்பியிருப்பார். எனக்கு மட்டும் வேலை கிடைச்சா போதுன்னு நினைக்கிறவன் வந்து வேலையை வாங்கிட்டு போயிடுவானல்ல. எல்லாருக்கும் வேலை கிடைக்குன்னு நினைக்கிறவன் தானே ஸ்லோ பண்ணுவான். நில்லாத உலகில் நிற்க விரும்புவார் நிற்கலாம், ஆனால் நாங்கள் அங்கு நிற்க மாட்டோம். நாம்
அழகால் தனக்குத்தானே சமமான திருமேனி உடைய புயங்கக்கூத்து ஆடுகின்ற இறைவனுடைய நம்மை அடிமை கொள்பவனுடைய பொன் போன்ற திருவடிக்கு நாம் செல்வோம். இறைவன் திருவடியை அடைவதற்கு நிற்கின்றவர்கள் எல்லோரும் தாமதியாமல் அந்த நெறியில் நில்லுங்கள். தாமதித்தால் இறைவனை பெற முடியாது. இந்த செக்டார் தான் மாணிக்க வாசகரை இப்படி புலம்ப வைக்கிறாங்க. அதாவது அவர் கிளம்பிட்டார், கிளம்பும்போது இப்படி 2 வகையான திருக்கூட்டம் இருக்கிறத பார்க்கறது தான் அவருக்கு யாத்திரை பற்றி என்ன பற்றா மாறி போச்சு, அறிவுரை பற்றா மாறிச்சு. எல்லாருக்கும் அறிவுரை சொல்லி அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கே நேரம் சரியாக போச்சு. யாருக்கு? மாணிக்க வாசகருக்கு. கடைசியில் ஒரு செக்டார் இவ்வளவும் சொல்லியும் எதையும் கேட்கல, அவங்கள பார்த்து தான் இதை பேசுகிறாரு. நிற்பார் நிற்க, சரி நிற்கிறவங்க நின்றுட்டு போங்க அப்படின்ட்டார். அப்போ என்ன தெரியுதுன்னா, மாணிக்க வாசகரால் திருத்த முடியாத கூட்டமே ஒரு காலத்தில் இருந்திருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்கள திருத்திடலாம், ஒருத்தரையும் திருத்த முடியாது. ஒருத்தரையும் திருத்த முடியாதுங்கிற ஞானம் வரும்போது தான் ஞானிகள் தங்களுடைய நிர்வாகத்தை விட்டுட்டு ஓடுறாங்க. நீங்கள் ஞானிகளுடைய வரலாறுகளெல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வேண்டான்னு போட்டு ஓடுறவங்க தான் சித்தர்களாக மாறுறாங்க. அவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் யாராக இருந்திருப்பாங்க, நிர்வாகத்தில் இருந்து தான் வெளியேறுவாங்க. நீங்கள் சில சின்ன சின்ன மடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப இளைய யாராவது ஒருத்தட்ட கொடுத்துட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க, அவங்க பாட்டு மடை போட்டு கிளம்பிடுவாங்க, எதுக்குள்ளுமே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க இல்லைனாலும் அந்த மடம் நடக்கும். பெரிய மடங்கள் அப்படி செய்ய முடியாது. சின்ன மடங்கள் சரி 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 ஆமாம் ஆமாம், அது எல்லா வேலையும் பண்ணும். ஆமாம், நீங்கள் சின்ன மடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் இருக்கக்கூடிய மடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிர்வாகம் கம்பல்சரி பண்ண வேண்டியது வராது. சில நிர்வாகம் கட்டாயம் அவங்க இல்லைன்னா முடியவே முடியாது. அந்த நிர்வாகத்துக்கே ஒரு தவம் வேணும். கிராமங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மடங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கொடுத்தவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பிடிக்காமல் கிளம்பிடுவாங்க. அது சித்தர்கள் உருவாகிற இடம் அந்த இடம் தான். எந்த இடம் தான்? இப்போ மாணிக்கவாசகர் அப்படி தான் மாட்டிக்கிட்டார், இறக்கப்பட்டதுனாலும் மாட்டிக்கிட்டார். இப்போ இவர் இதெல்லாம் இது மாணிக்கவாசகருடைய கருணைக்கு இந்த பதிகம் ஒரு பெரிய பிரமாணம். அவருக்கு தகுதி இறைவன் கூப்பிட்டாச்சு, எப்போ கூப்பிட்டாலும் இறைவன் திருவடிக்கு போகலாம். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, தகுதி இல்லாதவன், அதாவது பிஹெச்டி முடித்தவனையெல்லாம் கூப்பிட்டுவான்னா எல்கேஜி முடித்தவனையெல்லாம் கூப்பிட்டுருக்கிறார். இறைவன் சொல்கிறாரு பிஹெச்டி முடிச்சிருக்கணுங்கிறாரு, இவர் யாரையெல்லாம் கூப்பிட்றாரு, எல்கேஜி படிக்கிறவன் யூகேஜி படிக்கிறவனையெல்லாம் கூப்பிட்டுருக்கிறார். அதனால் யாருடைய பயணம் தடைபடுது, ஒன்றும் தேடுறதா இல்லை. இவர் நானே பொறுப்புங்கிறார், நான் பார்த்துக்கிட்றேங்கிறாரு, ஐடியா சொல்கிறேங்கிறாரு, எதையும் பின்பற்ற ரெடி இல்லை. கடைசியில் பார்த்தாரு நிற்கிறவன் நின்றுக்கிடுங்கன்ட்டார். நில்லா உலகில் நிற்பார் நிற்க, நிலையில்லாத உலகில் நிற்க விரும்புபவர்கள் நெல்லுங்கள். அதில் ஒரு செய்தி இருக்குது. அவர் நெல்லுங்கள்னு சொன்னார்னு அர்த்தம் கிடையாது, அதுக்குள்ளே வேறு ஒரு செய்தி இருக்குது. நிலையில்லாத உலகில் அவன் நிற்கிறான்னா அவன் இந்த உலகை எதா நம்புகிறான். நிலையில்லாத உலகில் அவன் நிற்கிறான்னா அந்த உலகை என்ன செய்கிறான், நிலையானதாக நினைக்கிறான். அவனை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ஒரு பிரச்சனையாக அவருக்கு. இதுக்கு முந்தைய பதிகங்களெல்லாம் எதை விட சொல்லுது, இவன் விட ரெடி இல்லை. நிலையில்லாத உலகை நிலையானது நினைக்கிறான். பொய் விட்டுடையான் கடல் புகவேனார்ல, இவன் அதுக்கு தயார் இல்லை. இவனை தயார் பண்ணுறதுக்கு ஒரு 500 கோடி வருஷம் ஆகும். அதனால் பார்த்தாரு, சரி வேண்டாப்பா நீ நின்றுக்கன்ட்டார். நிற்க நில்லா உலகில் அங்கே நாம் நிற்க மாட்டோம், ஆனால் நீ நில்லு நாங்கள் நிற்க மாட்டோம். அதில் ஒரு செய்தி இருக்குது. செக்டாரை 2ஆக பிரிச்சுட்டார். ஒரு செட்டு தேராது, புரியுதா, இது தேராத கேஸுன்னு முடிவு பண்ணிட்டார். இன்னொரு செட்டு தேரும்னு முடிவு பண்ணார். அவங்கள நாங்கள் என்னார் இப்போ தான் பிரிக்கிறார். முயற்சி பண்ணி பார்த்தாரு, தேரெல்லாம் பிரிச்சுட்டார். இது ஆகும் ஆகாதுன்னு பிரிச்சுட்டார். அதாவது இறைவனுடைய திருமேனி திருவடிகட்கே நாம் செல்வோமாக, இறைவன் திருவடிக்கு போவோம் அப்படிங்கிறார். இப்போவும் போவோம் தான் சொல்கிறாரு, கலக்கலை, போவோம்னு தான் சொல்கிறார்.
இந்த பதிகம் யாத்திரை என்பது திருவடியை அடைதல்னு பொருள் எடுக்கணும். கூட்டம் கூட்டமாக கொடி பிடிச்சிட்டு போகிறதல்ல. எல்லா திருப்பாட்டிலையும் திருவடி இருக்குது, எல்லா பாட்டிலையும் திருவடி இருக்குது. திருவடிக்கு செல்வதையே யாத்திரைன்னு எடுத்துக்கணும். ஆனால் போவோம், அவன் திருவடியை அடைகிறதுக்கு நிற்கிறவங்க எல்லாம் நீங்கள் தாமதம் பண்ணிடாதீங்கிறாரு. இவங்களை எச்சரிக்கிறார். அவங்க தேராதுன்னு விட்டுட்டாரு, தேர்றவங்களை என்ன செய்கிறாரு, எச்சரிக்கிறார். நீங்கள் கொஞ்சம் சாதனங்களை வேகமாக செய்து நான் சொல்கிறத பின்பற்றுங்க, என் கூட வாங்கன்னு சொல்கிறார். சரியா? கடைப்பிடியுங்கள். பிற்பால் இன்று பேழ்கணித்தால், பேழ்கணித்தல் என்பதற்கு தன்னை பெரிதாக நினைத்தல்னு அர்த்தம். பற்று இருக்கிறவன் தன்னை பெரிதாக நினைப்பான், அதுக்கு பேர் தான் பேழ்கணித்தல். அதில் பேழ்கணித்தல் என்பதுக்கு தலை சாய்த்தால்னு பொருள் சொல்கிறாங்க, அது பொருந்தாது. பேழ்கணித்தல் என்பது கிராமத்து பாணியில் சொன்னால் திருட்டு மொழி முழிக்கிறதுன்னு அர்த்தம். புரியுதா? என்ன மொழி முழிக்கிறது? திருட்டு மொழி முழிக்கிறது, எங்கே போகிறதுனே தெரியாமல் முழிக்கிறது. பேழ்கணித்தல். பெரிதற்கரியன் பெம்மானே, இவங்கிட்ட சொல்லிட்டார். இப்போது ஒரு மானிட இயல்பு என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு நகராட்சியிலேயே தண்ணி வரி கட்டுறதுன்னா எல்லாரும் கட்டிட்டாங்கன்னா நம்மளும் கட்டுவோம். கட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பேருக்கு அனுமதிக்கிறாங்கன்னா என்ன செய்வோம்? ஒரு 6 மாதம் கழிச்சு நம்மளும் தான் கட்டினானு தோணுமில்ல. இப்போ இவர் கூட வந்தவங்களுக்கு என்ன தோணும்? இப்படியே மாணிக்கவாசல் கூட போகலாமா, இல்லை அதில் நம்மளும் அதில் சேர்ந்துடலாமான்னு தோணுமில்ல. இப்போ பள்ளிக்கூடங்களில் நான் இருந்த காலங்கள், நான் வேலை பார்த்தேன், நான் என்னுடைய ஸ்டைலில் வேலை பார்த்தேன். வேலை பார்க்குற காலத்தில் அந்த டெய்லி டெஸ்ட் வச்சாலும் படிக்கிறவன் படிப்பான், டெஸ்ட்டு வைக்கலனாலும் படிக்கிறவன் படிப்பான். ஆனால் டெஸ்ட்டு வைக்காமல் இருந்தோம்னா என்ன நடக்கும்னா, இந்த படிச்சுட்டு வரனுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். அதான் டெஸ்ட்டு தான் கிடையாது, அடி தான் கிடையாதுன்னு கேட்போம். பசங்க அந்த லீடர் கேட்பான், சார் அவன் ஒரு நாளும் படிக்கிறதில்ல, அவனை போட்டு எதுக்கு சார் அடிக்கிறீங்கன்னு கேட்பான். டே, அவன் அடித்தது அவனுக்காக இல்லை, உனக்காக. அவனை அடித்தாதான் நீ படிப்ப. அவன் எதுக்குன்னே வகுப்புக்கு வர்றான், அடி வாங்குறதுக்குன்னே வர்றான். ஒரு 20 பேர் அடிச்சுக்கிட்டு இருந்தால் தான் 40 பேர் படிப்பான். புரியுதா இல்லையா? ஆனால் செக்டார் 2ஆக பிரிகிறத என்ன செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த படிக்கிறவன் ஒரு கட்டத்தில் யாராக மாற வாய்ப்பு இருக்குது, அவனாக மாறுவான். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். தொடக்க காலத்தில் ஒரே வருஷத்தில் தொடக்கத்தில் நல்லா படிப்பான், பின்னால் விட்டுருவான். சிலர் வந்து தொடக்கத்தில் படிக்க மாட்டான், எப்போ படிப்பான், பின்னால் படிப்பான். இதெல்லாம் நிறைய நடக்கும். எப்படி வேணாலும் மாறும். நல்ல பையன் கெட்ட பையன் கூட சேர்ந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கெட்ட பையன் நல்லவங்க கூட சேர்ந்து வார வாய்ப்பு இருக்குது. இப்போ மாணிக்கவாசகர் 2ஆக பிரிச்சுட்டார், ஆகும் ஆகாதுன்னு. இந்த ஆகாததுடைய சிந்தனை யாருக்கு வந்துடக்கூடாது, அதுதான் இப்போ அவருக்கு பயம். இப்போ அவனை ஏண்டா கூப்பிட்டோம்னு ஆகிட்டு அவருக்கு. இப்போ அவனுடைய கேரக்டர் இவனுக்கு வந்துருமோங்கிற பயத்தில் தான். நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் கவனமாக இருங்க. இறைவனை அடைகிறதுக்கு என்ன வழிமுறையோ அதை கடைப்பிடிங்க. பின்னால் நின்று நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா இறைவனை அடைய முடியாது. இறைவனை அடைய முடியாது. எல்லாம் எல்லா நேரத்திலையும் கிடைக்காது. எல்லா நேரத்திலையும் கிடைக்காது. பொங்கல் எப்போ வேணாலும் வைக்கலாம். தை 1ஆம் நாள் வைக்கிற பொங்கல் தானே தைப்பொங்கல் ஆகும். எல்லா நாளும் ஆகாதில்ல. அதே மாதிரி இந்த வாய்ப்பு எல்லா நேரத்திலையும் என்ன செய்யாது, கிடைக்காது. இதுபோல் மாணிக்கவாசகர் வருவாரா, வந்து கூப்பிடுவாரா? ஒரு சாதாரண ரேஷன் கடைக்கு போகிறவனே சொல்லாமல் போகிறான். மோட்சத்துக்கு போகிறவங்க சொல்லிட்டு போவாங்களா? யாராவது இவ்வளோ பெரிய நன்மையை கூப்பிடுவாங்களா, இவ்வளோ பெரிய அட்வைஸ் பண்ணுவாங்களா? அதை மாணிக்கவாசகர் தன்னை மறந்து சொல்கிறார். ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திவிடுங்கிறார். இதனால் அவருக்கு புகழோ பணமோ எதுவும் கிடையாது. அவருக்கு சுயநலம் இருந்தால் அப்படி பகிரங்கமாக சொல்ல மாட்டார். அதனால் இந்த கெட்டவனோடு சேர்ந்து நல்லவனை என்ன செஞ்சிடக்கூடாது, கெட்டக்கூடாது என்பதற்காக அந்த கடைசி வார்த்தையை பயன்படுத்தார். அந்த நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படி மீன். அந்த முதல் வரியை எடுத்திங்கன்னா புரியும். நிற்பார் நிற்கனார். இவனுக்கு என்ன தோணும், நம்மளும் நிற்கலாமோ, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துட்டு போகலாமோ, எல்லாரும் போயிட்டான்னா பரவாயில்ல, கொஞ்சம் பேர் நிற்கிறானல்ல, நாமளும் 100 பேரில் நம்ம 101 ஆளாக இருந்தால் தான் என்ன அப்படிங்கிற எண்ணம் இவனுக்கு வந்துருமில்ல. அதை மாற்றுறார். ஒரு வித்தியாசமான பதிகம், திருப்பாட்டு. அடுத்த மந்திரம். இந்த மந்திரம்தான் அந்த தலைப்போடு ஒட்டி வருது. தலைப்புகளெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும். இந்த மந்திரம் தான் தலைப்போடு ஒட்டி வருது. ஒரே ஒரு மந்திரம் ஒட்டி வர்றதை தலைப்பாக்குறாங்க. இப்போது திருவெண்பான்னு ஒரு பதிகம் இருக்குது.
திருவெண்பாங்கிறது என்னது? ஒரு செய்யுள் பெயர், ஒரு யாப்பு பெயர் தான். அது எதை அடிப்படையாக கொண்டு இல்லை? கண்டென்ட்டை அடிப்படையாக கொண்டு அந்த தலைப்பு இல்லை. புரியுதா? நான் தலைப்பை ஏன் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்கிறேங்கிறது புரியுதா? எதை அடிப்படையாக கொண்டு இல்லை? அந்த கண்டென்ட்டை அடிப்படையாக கொண்டு இல்லை. இப்போ திருவண்ட பகுதி அப்படின்னா அந்த அந்த பதிகம் முழுவதும் அண்டங்களுடைய ரகசியத்தை மெயினாக பேசுகிறார். போற்றி திருவகவல்னா முழுவதும் போற்றி பேசுகிறார். திருவெண்பால யாப்பு பேர் தான் வெண்பா, உள்ளே இருக்கிற கண்டென்ட்டு வேறு. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு தலைப்புக்குள்ளேயே ஒரு நூலை கொண்டு வந்துட முடியாது. நம்ம ஏமாறுற இடம் எதுன்னா, தலைப்புக்குள்ளேயே எல்லாத்தையும் கொண்டு வந்துடலான்னு தலைப்பை வச்சே தேடுவோம். தலைப்பை வச்சே தேடக்கூடாது. கொஞ்சம் உள்ளே போய் வேற என்ன செய்திகள்லாம் இருக்குன்னு என்ன செய்யணும், பார்க்கணும். நீ திருவெண்பாங்கிறது அந்த 10 பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை கூட குறிக்காத வார்த்தை. திருவெண்பா 10, ஆமாம் 11. அந்த மந்திரத்தை எல்லாம் அதில் ஒரு எழுத்தை கூட குறிக்காத வார்த்தை. நான் இப்போ நடந்து போகும்போது யோசித்தேன், இதுக்குள்ளே என்னென்ன சிக்கல்களெல்லாம் எங்கெங்கே எந்தெந்த மூலையிலலாம் இருக்குதுன்ட்டு. தலைப்பு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நூலினுடைய கருத்துக்கு முழுவதையும் கொண்டு வராது, ஒரு பதிகம் முழுவதையும் கொண்டு வராது. இப்போ நீங்கள் தேவாரத்தில் நின்றன்னு சொல்லிட்டா நின்ற திருத்தாண்டகம், அது என்ன நின்றன்னு சொல்லிட்டா அந்த பதிகம் முழுவதும் முடிஞ்சிட்டா? அந்த 10 மந்திரத்தில் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கண்டென்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம தலைப்பு கொடுக்கல. என்ன பேர் தான் வச்சோம்? நின்ற திருத்தாண்டகம். இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே யோசிக்கணும். தேவாரத்தில் நான் என்னுடைய பார்வை என்னென்னா, இன்னும் கருத்தடிப்படையில் நம்ம தலைப்புகளை கொண்டு வரல. பண்ணடிப்படையில் பதிகத்தை பிரித்தோம், தல அடிப்படையில் பிரித்தோம், வரலாற்று அடிப்படையில் பிரித்தோம், கருத்து அடிப்படையில் முழுமையாக பிரிக்கலை. பிரிக்க முயற்சி செய்த முதல் முயற்சி தான் அருள்நந்தி சிவாச்சாரியாருடைய 100 தேவார திரட்டு. ஆமாம், அவர் திரட்டு அருள்முறை திரட்டு. அந்த முறை இருக்கிறதுனால தான் சொல்கிறேன், நான் ஊரில் இல்லாததை சொல்லலை. அகத்தியர் தேவார திரட்டு, ஆனால் அதுவே ஒரு முழுமையான திரட்டுன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறது என்னென்னா, 7 திருமுறையும் இந்த 50 மந்திரம் இந்த கண்டென்ட்டு, இந்த 50 மந்திரம் சரியை போற்றுது, இந்த 50 கிரியையை போற்றுது, இந்த 50 யோகத்தை போற்றுது. அப்படி நாம் இன்னும் என்ன செய்யலை, பிரிக்கலை. இன்னும் தேவாரத்திலேயே நம்முடைய முழு பார்வை இல்லை. அதான் உண்மை. இந்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. இறைவனுடைய பேரின்பம் நீங்காது இருக்க பெற்றீர்கள். இந்த வரி தான் இதற்கான தலைப்பு. இறைவனுடைய பேரின்பம் நீங்காது இருக்க பெற்றவர்களே, நீங்கள் இந்த பேரின்பத்தை விட வேண்டாம். உலக மயக்கம் அடைய வேண்டாம். அவ்வாறு உங்களுக்கு உலக மயக்கம் வந்தால் பின்னர் உங்களுக்கு துன்பம் வரும். அம்மா என்று அலற நேரிடும். சிவபுர கதவு திறந்திருக்கும் போதே நாம் அடையலாம். திருமாலும் அறியாத திருவடி இறைவன் திருவடி. அந்த திருவடியை நாம் போய் சேர்வோம். குறிப்புரை: பேரின்ப நுகர்ச்சியை விட்டால் வாசனாமலம் தாக்குங்கிறார். குறிப்புரை: இந்த மந்திரமும் ஜீவன் முக்தர் நிலை தான். என்ன மலம் தாக்கிடக்கூடாது, வாசனாமலம் தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த அட்வைஸு. வெளியே கொண்டு வந்துட்டார் மாணிக்கவாசர், ஓரளவு கடத்தி கொண்டு வந்து. அதான் இது போயிட்ட ஃபெயிலானவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டார்ல, ஃபெயிலானவங்களெல்லாம் கேட்டுக்கு வெளியே போக சொல்லிட்டார்ல. இப்போ அவர் கிளியர் கூட்டம் ஒன்று இருக்குது, சுத்தமான ஒரு கூட்டம். அவங்களுக்கு தான் எந்த அடைமொழி கொடுத்தாரு. இந்த கோணத்தில் இந்த பதிகத்தை நம்ம எவ்வளோ நாளும் பார்த்தோமா, எத்தனாயிரம் வருஷம் பாடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. மந்திரம் 7 வரைக்கும் ஒரு செக்டார், 8 என்னது பாஸ் ஆனவங்க, முதல்ல ஃபெயில் ஆனது. பாஸ் ஆனவங்க கிட்ட தான் ஒரு வார்த்தையை சொன்னார். பெருமான் பேரானந்தத்து
பிரியாது இருக்க பெற்றீர்கள். உங்களுக்கு இறைவனுடைய பேரின்பம் இடைவிடாது கிடைக்கும். அந்த இடைவிடையா பிரியாது இருக்க பெற்றீர்கள் என்பது தான் என்ன தலைப்பு? அனுபவ அதீதம் என்ற தலைப்பு. அந்த தலைப்பு. ஆனால் நூல் முழுவதும் பேசுகிறதெல்லாம் வேறு விஷயம். ஒரு சினிமாவில் கிளைமேக்ஸில் வர்ற ஒரே ஒரு காட்சியை வச்சு படத்துக்கு பேர் வச்ச மாதிரி தான் இந்த தலைப்பு அமைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு சொல்கிறாரு, ஜீவன் முக்தர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு, அவருடைய அந்த பாசானவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். உலக மயக்கம் உங்களுக்கு திரும்ப வந்துடாமங்கிறார். கடந்த ஒரு வாரமாக இந்த பாடம் தான் நடத்தியிருக்கிறோம். உலக மயக்கம் வந்தால் ஆகாமியம் வரும், ஆகாமியம் வந்தால் பிறவி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். 108லேருந்து இது வரைக்கும் பண்ண சொல்லியிருக்கிறோம், 12 வரைக்கும் கொடுத்துருக்குறோம். அதே தான் சொல்கிறார். உலக மயக்கம் வராமல் பார்த்துக்கிடுங்க. எங்கே தான் நிற்கிறாரு? இன்னும் இந்த பாசானவங்களே எங்கே தான் இருக்காங்க? நில உலகத்தில் தான் இருக்கிறாங்க என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல இறைவன் திருமால் அறியாத திருவடியை உடையவன்கிறார். திருமால் அறியாத திருவடியை உடையவன். அதற்கு நாம் அந்த இடத்துல எடுக்க வேண்டிய பொருள், அதாவது திருமால் தன்னையே கடவுளாக நினைந்து அறிய முடியாமல் போனார். தன்முனைப்பு காரணமாக அறிய முடியாமல் போனார். திருமால் தேடியது இறைவனை ஒளியாக. உமாபதி சிவம் சொல்லுவார், ஒளியே ஒளியா ஒளிம்பார். ஒளியே ஒளியா ஒளி, ஒளிக்குள்ளே நீ ஒளிஞ்சிக்கம்பார். அப்பர் சுவாமிகள் திருவடிக்கீழ் தலைமறைவுன்னு பாடுறார் ஒரு இடத்துல. உன்னுடைய திருவடிக்குள்ளே நான் தலைமறைவாயிரலான்னு பார்க்குறேன்பார். திருவடிக்கீழ் தலைமறைவு அப்படிம்பார். எனவே திருமாலை எடுத்ததை 2 விதமாக பார்க்கணும். தன்னை கடவுள் என்று நினைத்தார், அவருக்கு முனைப்பு இருந்தது, அது உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா மேலே சொல்லிட்டார், உலக மயக்கம் வந்துடாமல் பார்த்துக்கிடுங்கன்ட்டார். உலக மயக்கம் எப்போ வரும்? நான் பெரியவனுங்கிற எண்ணம் வரும்போது தான், தான் தலைவனுங்கிற எண்ணம் வரும்போது தான் உலக மயக்கம் வரும். அதனால தான் திருமாலை உள்ள எடுத்தார். இன்னொன்று, திருமாலை எடுத்தது திருமான் தேடிய போது இறைவன் என்ன வடிவத்தில் இருந்தார்? அந்த ஒளி குறிப்பும் இதில் எடுத்துக்கிடணும். அந்த ஒளி குறிப்பையும் எடுத்துக்கிடணும். திருவடியில் கலத்தல் என்பது இறைவனுடைய சிவப்பிரகாசத்தில் கலக்கிறது தான் திருவடியில் கலத்தல். அந்த குறிப்பும் எடுத்துக்கொள்ளணும். மந்திரம் 9. சிவபுரத்தை அடைவதை நினைத்து கொண்டு உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் திருவடியை மட்டும் நினையுங்கள். இந்த திருப்பாட்டும் தலைப்போட தொடர்புடையது. வேல் போன்ற கண்ணுடைய உமைபாகன் இறைவன். அருளென்ற அமுதத்தை உண்டு ஆரப்பருகி ஆறாத ஆர்வம்னு வருதில்ல, அதுதான் பதிக தலைப்பு. அனுபவ அதீதம். போன மந்திரத்தை விட இந்த மந்திரம் தான் எதோட ரிலேட்டிவ் ஆகுது? தலைப்போட ரிலேட்டிவ் ஆகுது. அருளமுதத்தை நிரம்ப உண்டு முடியாத அன்பு மிகுந்து பேரின்பத்தில் ஆளுங்கள். இவ்வளவு ஸ்டாண்டர்டாக பேசிட்டு நிலையற்ற பொய் வாழ்வில் புரள வேண்டாங்கிறார். நிலையற்ற பொய் வாழ்வில் கிடந்து புரள வேண்டாம். இறைவன் திருவடியையே போய் சேர விரும்புங்கள். குறிப்புரை: வாசனாமலம் போக 5 எழுத்து சொல்ல வேண்டும். இப்போ தான் 5 நிமிஷத்துக்கு முந்தி சொன்னேன். 8ஆம் நூற்பாவிலேருந்து எந்த நூற்பா வரைக்கும் அதான் இதில் வருது. ஆசனாமலம் போக 5 எழுத்து சொல்ல வேண்டும். அயரா அன்பினால் சிந்திக்க வேண்டும். எத்தனாம் நூற்பா? 11ஆம் நூற்பா. சிந்திக்க வேண்டும். மந்திரத்தை யோசிக்கலாம். சிவபுரம் சேர்வதை எண்ணி உள்ளத்தை திருத்தமாக அமைத்து இறைவனுடைய திருவடியையே நினையுங்கள். அந்த நினையுங்கள் என்பது அருளை நினையுங்கள்னு அர்த்தம்.
அதாவது ஐந்தெழுத்தை நினையுங்கள், அக வழிபாட்டில் இருங்கள் என்று பொருள். இந்த இடத்துல அம்மையை கொண்டு வர்றாரு. ஏன்னா அருள்நிலைக்கு அடுத்து தான் ஆனந்த நிலைங்கிறதுனால அம்மையை கொண்டு வர்றார். கண்டபத்தில் கடைசி மந்திரத்தில் கொண்டு வருவார் அம்மையை, கிளர் ஒளியை, மரகதத்தை. அதே மாதிரி அம்மையை கொண்டு வர்றார். அருள்நிலைக்கு அடுத்து ஆனந்த நிலைங்கிறதுனால அம்மையை சொன்ன பிறகு அருள்ங்கிற அமுதத்தை நிறைய உண்டு. 10ஆம் நூற்பா. முடியாத அன்பு மிகுதிப்பட்டு 11ஆம் நூற்பா. பொய் வாழ்வில் கிடந்து புரளாமல், இது வாசனாமலம் தாக்காமல் இருக்கிறதுக்கு திருக்கூட்டம் 12ஆம் நூற்பா. இதை விட அழகாக அந்த பதியத்தை யோசிக்க முடியாது. அருளமுதம் பருகுதல் 10ஆம் நூற்பா, முடிவுறாத அன்பு 11ஆம் நூற்பா, பொய் வாழ்வில் புரளாமல் இருக்கிறது தான் குருலிங்க சங்கமம் என்ற 12ஆம் நூற்பா. இறைவன் திருவடியை போய் சேர விரும்புங்கள். நிறைவு மந்திரம் அன்பினால் புரண்டு வணங்குபவர்களாகவும், வலம் வணங்குபவர்கள் வலம் வருபவர், அதை போட்டுக்கிடுங்க. முதல்ல வர்றது அன்பினால் புரண்டு வலம் வருபவராகவும் வணங்குபவராகவும், இறைவனை போற்றி துதிப்பவராகவும், இப்போதே வந்து அடிமையாகுங்கள். அடுத்த பத்தி, அல்லது உங்களுக்கு மயக்க வரும், கலக்கம் வரும், உங்களை யாரும் மதிக்க மாட்டார்கள். அடுத்த பத்தி, நீங்கள் தெளிவு அடைய தயாராக இருந்தால் அடிமைப்படுகின்ற இதனை செய்யுங்கள். இறைவன் சிவலோகநாதன், புயங்கப் பெருமான், அவன் வீடு தரும் அருளை உலகத்தில் யார் பெற முடியும்? அந்த பாசானவங்கள்லையும் கொஞ்சம் குழப்பவாதிகள், அவங்களுக்கு தான் இந்த அட்வைஸ். புரியுதா? ஐயோ ஐயோ ஐயோ, அதான் அந்தோ அந்தோ அந்தோ. குறிப்புரை: இப்பதிகம் விரைவில் வீடு பெற விரும்புவார்க்கு மாணிக்கவாசகர் விட்ட எச்சரிக்கை. இப்பதிகம் முழுவதும் வீடு பெற விரும்புவாருக்கு அடிகள் மொழிந்த எச்சரிக்கை அறிவுரை. அடுத்த பத்தி, இறைவன் மேல் அன்பில்லாதவரை மக்களும் மதிக்க மாட்டார்கள், அதனால் மதிப்பார் ஆர் என்றார். அதாவது அவன் சிவனடியாராக இருக்க மாட்டான், நாம் சிவனடியாராக இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். நம்ம இல்லைன்னா பாருங்கள், கோயிலுக்கெல்லாம் ஒழுங்காக போகிறதில்ல, சாமி கும்பிட்றதில்ல, திருவாசம் படிக்கிறதில்லம்பா. நேத்தானே சொன்னேன், நான் எதையும் விட தயாரில்லை, ஆனால் அது யாராவது விட்டாங்கன்னா அவங்கள நான் என்ன செஞ்சுட்டே இருப்பேன்? புகழ்ந்துக்கிட்டே இருப்பேன். நான் எதையும் விட மாட்டேன், கேட்குறவரையும் எதையும் விட மாட்டார். ஆனால் யாராவது விட்டாங்கன்னா மற்றவங்களும் விடணும், விட்டவங்களே நாங்கள் என்ன செஞ்சுட்டே இருப்போம்? புகழ்ந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் நாங்கள் எதையுமே என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். அதே தான் உலகத்தவர்கள் எப்படின்னா, அவன் கரெக்டாக இருக்க மாட்டான், ஆனால் மற்றவங்க கரெக்டாக இருக்குன்னு நினைப்பான். நீ கோயிலுக்கு 2 நாள் போனால் கோயில் போகலையான்னு கேட்பான், அவன் போக மாட்டான். அதுதான் அந்த உலகத்தவருடைய இயல்புங்கிறார். உலகத்தவர்களும், அதாவது உலகத்தவர்களும் பக்தி இல்லாதவர்களை மதிக்க மாட்டார்கள்.
அதாவது அடுத்தது மயங்குதல் என்பதற்கு வழியறியாமல் திகைத்தல். அகலிடம் என்றால் பூமி. அந்தோ என்று சொன்னது இரக்கத்தினால் 3 முறை சொன்னார். அன்பினால் இந்த புரள்வார் தொழுவார் புகழ்வாராய்ங்கிறதுல எந்த வார்த்தையை சேர்த்துக்கணும்? அன்பினால்ங்கிறத சேர்த்துக்கிடணும். ஏன் சேர்க்கிறாங்கன்னா, இந்த புரள்தல் தொழுதல் வணங்குதல்ங்கிறது சரியை கிரியையிலையும் இருக்குது. இங்கு சொல்லப்பட்டது எது கிடையாது? சரியை கிரியையில் நிகழ்கின்ற புரள்தலும் வலம் வருதலும் அல்ல. இது ஞான நிலையில் நிகழக்கூடியது. நாயன்மார்கள் யாத்திரை போகும்போதெல்லாம் அந்த தரைகளில் விழுந்து வணங்கினாங்க. அதெல்லாம் சரியை கிரியில் சேராது, அது ஞான நிலையில் நிகழக்கூடியது. அதை சொன்னார். அதாவது அன்பினால் புரண்டு வலம் வாருங்கள், வணங்குபவராய் போற்றுபவராய் இப்போதே அடிமையாகுங்கள்ங்கிறார். இந்த பதிகத்தில் இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். யார்? மாணிக்கவாசகர். இப்போதே அடிமையாகுங்கள். அதில் அவர் சொன்ன சாதனம் அன்பு. புரண்டு வலம் வருதல்ங்கிறது ஒரு தன்னை மறந்த நிலை. பிறகு வணங்குதல் போற்றுதல் என்ற சாதனங்களை எல்லாம் அதில் சொல்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மனம் வாக்கு காய செயல் எல்லாமே அதில் கொண்டு வரல. இப்போதே ஆளாகாமல்ங்கிறது காலம் இனிமேல் கிடைக்காதுன்னு அர்த்தம். இந்த வணங்குதல் புரண்டு வலம் வருதல் போற்றுதல் செய்யலைன்னா வரக்கூடிய ஆபத்தை பட்டியல் போட்டார். 1 மயக்கமடைவீர்கள், 2 அறிவுல கலக்கம் வரும், 3 உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. இந்த 3 பிரச்சனை உங்களுக்கு வருங்கிறார். அதற்கு பிறகு தெளிவடைகிறதா இருந்தால் அடிமையாகுங்கிறார். அந்த தெளிவடைதல்ங்கிறத தான் இந்த மந்திரத்தில் அம்மையாக வச்சார். இதுக்கு முந்தின மந்திரத்தில் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அருள்நிலை. அருள்நிலையை நீங்கள் அடைஞ்சாதான் நான் சொல்கிற இடத்துக்கு வர முடியும். துரிய நிலையை தான் தெளிவடைதல்னு சொன்னார். துரிய நிலைக்கு தகுதி உடையவங்களாக இருந்தால் நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கிறார். அந்த துரிய நிலை தகுதியை தான் அதுக்கு முந்தின மந்திரத்தில் அம்மை பேரில் வச்சார். போரில் விளங்க பயன்படும் வேல் போன்ற கண்ணை உடைய உமையன புயங்கப் பெருமானது திருவருள் அமுதம் அப்படின்னு வச்சார். இதை தெளிவடைதல்ங்கிறத அப்படியே எடுத்துக்கிடாமல் கேட்டல் சரியை கிரியை யோகம் முடிச்சுட்டு ஞானத்தினுடைய அங்கத்துக்குள்ளே போய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல்னு எடுக்கணும். தெளிதற்கு இன்னொரு பேர் அருள்நிலை, தெளிதற்கு இன்னொரு பேர் துரிய நிலை. அந்த துரிய நிலையை அதில் வச்சார். எனவே நீங்கள் அடிமையாகுங்கள்னு சொன்னார். அருள்நிலை அடையாத உயிர் யாராகாது? அடிமையாகாது. நீங்கள் வகுப்பை தொடங்கும் போதே ஆன்ம சுத்தியிலிருந்து தான் ஆரம்பித்தோம். அடிமையாகாது. அதனால் அப்படி வச்சார். இறைவன் தருகின்ற இந்த மோட்சத்தை வேறு யாரும் இந்த உலகத்தில் உங்களுக்கு தரமாட்டாங்கன்னு சொல்கிறார். அடுத்தது அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அவர் இவ்வளவு நேரம் புலம்புனதுக்கு இதுதான் காரணங்கிறார் மாணிக்கவாசகர். நான் ஏன் இவ்வளவு புலம்புறேன்னா, இந்த மோட்சத்தை உலகத்தில் உங்களுக்கு வேறு யார் தருவாங்கங்கிறது தான். சிவனை தவிர வேறு யாரும் தருவாங்கன்னா இவ்வளோ உணர்ச்சப்பட வேண்டியது இல்லையா? இப்போது அந்த காலத்தில் டிசி தந்துடுவோம் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் அது மிக பயங்கரமான ஒரு வார்த்தை. இப்போ டிசியை கொடுத்தா இன்னொரு ஸ்கூலில் சேர்த்துக்கிடுறான். ஜனவரியில் கொடுத்தா பிப்ரவரியில் கூட சேர்க்க மாட்டாங்க. நாங்கள்லாம் படிக்கும்போது 15 நாள் கண்டினியூவாக வரலன்னா நேம் எடுத்துருவாங்க. இப்போ 1 வருஷம் எடுக்கனாலும் வரலனாலும் நேம் எடுக்கக்கூடாது. இப்போ ரூல்ஸ் படி அடுத்த வருஷம் என்ட்ரி. ஜூன் மாதம் 1ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறந்த அன்னைக்கு வந்துட்டு வருஷம் முழுதும் வரலனாலும் அதுக்கு அடுத்த வருஷம் என்ட்ரி போட்டு தான் எடுக்கணும். இப்போ ரூல்ஸ். அப்போ இன்றைக்கு ஒரு பையனை பார்த்து டிசி தந்துடுவேன்னா, சார் அது நீ தாராளமாக தாங்க சார், எங்கள் ஊர் ஸ்கூலில் கூப்பிட்டுருக்காங்க, நானே உங்களுக்காக தான் வர்றேன் அப்படிங்கிறான்.
ஏன்னா எல்லா ஊர்லேயும் என்ன வந்துட்டு, பள்ளிக்கூடங்கள் வந்துட்டு. நிறைய பள்ளிக்கூடம் இருக்குது. ஒரு பள்ளிக்கூடம்னா இன்னொரு பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம். ஆனால் நிறைய கடவுள் இல்லையே, மோட்சம் தர்றதுக்கு யார் மட்டும்தான் இருக்கா. அதைத்தான் கடைசியில் நான் இவ்வளவு நேரம் மாணிக்கவாசகர் இந்த அழுததுக்கு காரணம், இந்த திருவருளை உலகத்தில் யார் பெற முடியும்? வீடு நல்கும் திருவருளை உலகத்தை யார் பெறுதல் கூடும்? யார் பெறுதல் கூடுங்கிறதுல நிறைய பொருள் இருக்குது. ஒன்று, என்னதான் ஞானிகள் புலம்புன்னு புலம்புனாலும், என்றதான் ஞானிகள் புலம்புன்னு புலம்புனாலும், அது எல்லா உயிருக்கும் அது கிடைக்கணுங்கிற விதி இருந்தால் தான் கிடைக்கும். அதை மாணிக்கவாசகர் பேசி பார்த்துட்டார். அவ்வளோ பெரிய கூட்டத்தை பேசி ஃபெயில் ஆகி ஒரு கூட்டம் வெளியேறிச்சு. இன்னொரு கூட்டம் கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய அட்வைஸ் தேவைப்படுது. இவங்களுக்கு நிறைய ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்குது. கடைசியில் பார்த்தாரு, வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரித்தேன் கொள்வார் இல்லை மாதிரி இவர் முடிச்சிட்டார். என்ன சொன்னார்? இறைவனுடைய அருளை உலகத்தில் யார் பெற முடியும்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தையை போட்டார், இரக்கம். ஐயோ, இதே இரக்க குறிப்பு திருவருட்பயனில் இருக்குது. அது நான் நாளைக்கு கூட உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். திருவருட்பயனில் இதே இரக்க குறிப்புரிய ஒரு மந்திரம் இருக்குது. அந்த ஞானிகள் கடைசியில் என்ன பண்ணுவாங்க? கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்தலைவர் மிக. திருவருட்பயன் கடைசி மந்திரம். இடையில வேற ஒரு மந்திரம் இருக்குது. அதாவது பக்குவம் இல்லாதவர்களுக்காக ஞானிகள் இறக்கப்படுறாங்க. அதே தான் இங்கே மாணிக்கவாசகர் பார்த்தாரு. சரி, என்ன செய்கிறது, இறக்கப்பாது படலான்ட்டு ஐயோ 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 என்று இந்த பதிகத்தை முடித்தார். அடுத்த பதிகம் திருப்படை எழுச்சி ஞானவாள் ஏந்தும் ஐயர் என்று தொடங்குகிற பதிகம். இது பாருங்கண்ணா, செல்லு பாருங்கண்ணா. சொல்லச்சுமே ஆனால் ஒன்று முடிச்சு கடைசி பொங்கல் நேரமா. அடுத்த பதிகம் திரைப்பட எழுச்சி பிரபஞ்ச போர் ஞானவாள் ஏந்துமையர் நாதப்பறையறிமீன் மானமா ஏறுமையர் மதிவன் குடைகவிமீன் ஆனநீட்டு கவசம் அடைய புகுமீன்கள் வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே. ஒரு வகையில் இது எதனுடைய தொடர்ச்சி? முந்தைய பதிகத்தினுடைய தொடர்ச்சி தான். அந்த யாத்திரையில் ஒரு பெரிய சிக்கல் வருது அவருக்கு. அந்த யாத்திரை சிக்கலை தான் எது மூலமாக முறையிடுறாரு? இதில் அந்த வருதில்லை, இதே தான், இந்த மந்திரம் தான். எத்தனாவது மந்திரம்? 86வது மந்திரம். பார்த்தியா? அதாவது அந்த யாத்திரையில் இருக்கிற சிக்கலை தான் இதில் டெவலப் பண்ணுறார். எதில்? திருப்படை எழுச்சியில் டெவலப் பண்ணுறார். அந்த யாத்திரையில் வரக்கூடிய சிக்கலை அதை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அது திருப்படை. அது யாத்திரைனார், படை கிளம்பிட்டு, ஆனால் அந்த படையினுடைய நன்மைகள் நோக்கங்கள் அதெல்லாம் இதில் சொல்கிறார். வர்ற வகுப்பில் பார்க்கலாம்.